ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணணும். இப்போ மேல் பக்கம் ஈக்குவலாக கட் பண்ணிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதே மாதிரி நம்ம 2 பிளாஸ்டிக் கிளாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லீஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபுக்கு 2 கிளாஸ் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதேமாதிரி கட் பண்ணதும் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியும் கூட, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இது சின்னதாக இப்படி மடிச்சுட்டு முன்ன ஒரு சைடும் அடுத்து பின் பக்கமாக இப்படி மாற்றி மாற்றி மடிக்கணும். இப்போ 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிளாஸு, இது 2த்துலையுமே இதே மாதிரி மடிச்சிடணும். இப்போ மடிச்சுட்டு அது நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லைட்டாக அதுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த ஃபோல்டாகியே இருக்கும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராஃப்ட் எப்படி வந்திருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதேமாதிரி நம்ம மடிச்சிட்ட பிறகு இப்போ எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தினோன்னா அது நல்லா ஃபோல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்த பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 பக்கமும் மேல் பக்கம் கீழ் பக்கம் கொஞ்சம் ஸ்லைடாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் 2த்தையும் இதே மாதிரி கார்னரில் ஸ்டாபிள் போட்டு பின் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்னரில் கொஞ்சமாக இடம் விட்டு நம்ம கம்பி இருக்கு இல்லைங்களா, கம்பி வச்சு முடுக்கி விட்டுடணும். இப்போ நம்ம இதை அழகாக இப்படி பிரிச்சோம்னா அழகாக இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது பாருங்கள். இது ஒரு லீஃப் மாதிரியும் நமக்கு தெரியும். இப்போ இதை அழகாக அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அழுத்தம் கொடுத்தோன்னா அதே பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி வந்துட்ட பிறகு நம்ம நான் அப்படி காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா அது லீஃப் ஷேப் ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா லீஃப் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ நம்ம கலர் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லீஃபுக்குன்றதுனால நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ்
ஃப்ளவர்ஸ் மாரி டெக்கரேட் பண்ணணும்னா, நீங்க இதுக்கு வந்து வேற கலர்ஸ் கூட குடுக்கலாம். அதுவும் அழகா தான் இருக்கும். இப்ப இது ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அ பேப்பர் ரோல் பண்ணணும். இப்ப வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ரோல் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதே மாரி நம்ம பேப்பர் எடுத்துட்டு, இப்படி ரோல் பண்ணோம்னா ரோல் வந்துடும். இப்படி பேப்பர ரோல் பண்ணிட்ட பிறகு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பர் ரோல்ல நம்ம அந்த லீஃபோட கம்பி இருக்கு பாத்தீங்களா, அது பக்கமா உள்ள விட்டு எடுத்துடணும். இப்போ வந்து இந்த லீஃபோட இந்த தண்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா அப்படி தடிமனாவும் இருக்கும், மெலிசாவும் நம்ம எப்படி வேணுமோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் டேப் இருக்குங்களா, கிரீன் டேப்பு அத வச்சு சுத்தலாம். இல்லன்னா நீங்க கிரீன் கலர் பேப்பர் இருந்ததுன்னா, அந்த பேப்பர் கட் பண்ணியும் நீங்க க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்க, இதே மாரி நம்ம வந்து இந்த தண்டு ஃபுல்லாவுமே வந்து நம்ம இந்த ஃப்ளோரல் டேப்ப வச்சு ஃபுல்லா சுத்தணும். ஓகே. இதே மாரி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிளான்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாரி வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து 6 பீசஸ் இதே மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 6 பீசஸ் எப்படி வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதும் நம்ம வந்து கிரீன் கலர் பெயிண்ட்ட குடுக்கணும். இப்ப ஆக்ரிலிக் கலர் வந்து நான் கிரீன் கலர் குடுக்குறேன். இப்ப வந்து வேற லைட் கிரீனு உங்களுக்கு எந்த கிரீன் கலர் பிடிக்குதோ நீங்க அந்த கலர் குடுத்துருங்க. குடுத்துட்டு லைட்டா எல்லோயிஷ் கலர் கூட குடுக்கலாம். அதுவும் அழகா இருக்கும். ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கிளாஸோட நம்ம கட் பண்ண பீசஸ்ல ஃபுல்லாமே வந்து நம்ம கிரீன் கலர் குடுத்து அப்ளை பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் 6 பீசஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா நான் வந்து மேல எல்லோயிஷ் கலரா இருக்கணுன்றதுக்காக லைட்டா எல்லோ மேல அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குடுத்துக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணா கனெக்ட் பண்ணோம்னா, ஒரு அழகான பிளான்ட்டா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளோரல் டேப் வச்சு கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லா வந்து இதே மாரி சுத்தி முடிச்சதும் கீழ எட்ஜ்ல ஒரே ஒரு லீஃபோட ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாட்டு இல்ல எதுலயாச்சும் நம்ம பாட்ல வச்சுட்டு, அதுல மணல் கொட்டிட்டு, அழகா நம்ம அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சோம்னா சூப்பரா இருக்கும்.
இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.